எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் என்னை பின்தொடராமல் இந்த காணொளியை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் பிரபஞ்சம் உங்களிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறது. வணக்கம் நண்பர்களே, காட் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் எப்போதேனும் ஊக்கம் எழுந்திருந்தாலோ, உங்கள் இதயத்தை கசக்கி பிழியும் அளவுக்கு நீங்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டிருந்தாலோ, நீங்கள் பல முறை முயற்சித்து தோல்வியுற்றிருந்தாலோ, நோய் அல்லது உடல் உபாதைகளால் நீங்கள் ஊனமுற்று இருந்தாலோ, கொழுந்து விட்டெறியும் ஆசை என்ற இந்த அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ள கதைகள் நம்பிக்கை இழந்த நிலையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பாலைவனச் சோலையாய் அமையக்கூடும். எனவே இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். உங்களுக்காக இதை தயாரிப்பதற்கு மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அங்கீகரிக்க எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக், கமெண்ட் செய்யுங்கள். இந்த ரகசியத்தை கைவசப்படுத்தி அதை பயன்படுத்தியவர்களை வெற்றி தேவதை வாரி அணைத்து கொண்டாள். ஆனாலும் இங்கு சொல்லப்போகும் விஷயங்களை பல முறை குறிப்பிடப்பட்டு இருப்பது போல் எது ஒன்றையும் அதற்கான விலையை கொடுக்காமல் எவரொருவராலும் பெற்றுவிட முடியாது. தலைப்பிற்குள் செல்லலாம். கொழுந்து விட்டெறியும் ஆசை. நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள ஆரஞ்சு நகரில் கால்நடைகளை சுமந்து வந்த சரக்கு ரயிலிலிருந்து எட்வின் பான்ஸ் கீழே இறங்கிய போது அவர் ஒரு பரதேசியை போல் தோற்றமளித்திருக்கக்கூடும். ஆனால் அவரது எண்ணங்கள் ஒரு சக்கரவர்த்திக்கு உரியவையாக இருந்தன. அவர் அந்த ரயில் நிலையத்திலிருந்து தாமஸ் ஆல்வா எடிசனின் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அவரது மனம் மும்முரமாக வேலையில் ஈடுபட்டிருந்தது. எடிசனின் முன்னால் தான் நிற்பதை அவர் தன் மனத்தில் காட்சியாக கண்டார். எடிசனுடன் ஒரு வியாபார கூட்டாளியாக ஆக வேண்டும் என்று தான் கொண்டிருந்த தனியாத தாகத்தை தணிப்பதற்காக எடிசனிடம் தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்பதாக தத்ரூபமாக அவர் கற்பனை செய்தார். பான்ஸின் விருப்பம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்ற ரீதியில் தோன்றிய ஒரு நப்பாசை அல்ல, அனைத்தையும் கடந்து நின்ற கொழுந்து விட்டு எரியும் ஆசை அது. அது திட்டவட்டமானதாக இருந்தது. ஒரு சில வருடங்கள் கடந்தன. இப்போது பான்ஸ் மீண்டும் எடிசனின் முன் நின்று கொண்டிருந்தார். அவர் எடிசனை எந்த அலுவலகத்தில் சந்தித்தாரோ அதே அலுவலகத்தில் நின்றார். இம்முறை அவரது ஆழ் விருப்பம் நிறைவேறியிருந்தது. அவர் எடிசனின் வியாபார கூட்டாளியாக ஆகியிருந்தார். அவரது வாழ்வின் ஆதிக்கமான கனவு நிஜமாகியிருந்தது. ஒட்டுமொத்த ஆற்றலையும் ஒட்டுமொத்த மன உறுதியையும் ஒட்டுமொத்த முயற்சியையும் அந்த இலக்கின் மீது குவித்ததுதான் பான்ஸின் வெற்றிக்கு காரணம். அந்த இலக்கை அடைவதற்காக அவர் தன்னையும் தன்னிடமிருந்த அனைத்தையும் அதில் முதலீடு செய்தார். அவர் தேடிக்கொண்டிருந்த வாய்ப்பு அவர் முன் தோன்றுவதற்கு 5 வருடங்கள் ஆயின. ஆனால் முதலில் எடிசனிடம் வேலை செய்ய துவங்கிய நாள் முதலாகவே தான் எடிசனின் வியாபார கூட்டாளி என்று ஒவ்வொரு நிமிடமும் எட்வின் பேரன்ஸ் தன் மனதில் நினைத்திருந்தார். ஒரு திட்டவட்டமான ஆழ்விருப்பத்தின் சக்திக்கான அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு அது. பான்ஸ் தன் இலக்கை அடைந்ததற்கு காரணம் வேறு எந்த ஒரு விஷயத்தை விடவும் அதிகமாக எடிசனின் வியாபார கூட்டாளியாக ஆக வேண்டும் என்று அவர் விரும்பியதுதான். அந்த குறிக்கோளை அடைவதற்காக அவர் ஒரு திட்டத்தை உருவாக்கினார். தான் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்று அவர் உறுதி கொண்டார். அந்த குறிக்கோள் தன் வாழ்வின் ஒரு தீவிரமான ஆதிக்கமான படிப்பாக ஆகும் வரை அவர் தன் விருப்பத்தில் உறுதியாக இருந்தார். இறுதியில் அது உண்மையாக மாறியது. இவ்வுலகில் நான் உறுதியாக பெற விரும்புகின்ற ஒரு விஷயம் உள்ளது. தாமஸ் ஆல்வா எடிசனுடன் வியாபாரத்தில் கூட்டு சேர்வதுதான் அது. நான் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை. நான் விரும்புவதை பெறுவதற்கான எனது திறனின் மீது எனது ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் நான் பணயம் வைக்கப் போகிறேன் என்று அவர் எப்போதும் தனக்குத்தானே கூறி வந்தார். பின்வாங்குவதற்கான அனைத்து வழிகளையும் அவர் மூடிவிட்டார். வெற்றி அல்லது மரணம். பான்ஸின் வெற்றிக்கான ரகசியம் இதுதான். பின்வாங்குவதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்து விடுங்கள். கொழுந்து விட்டெறியும் ஆசையை இன்னும் புரிய வைக்க ஒரு அரசனின் கதையை சொல்கிறேன், கேளுங்கள். நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு தலை சிறந்த படைத்தளபதி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தனது படையில் இருந்த வீரர்களை விட பன்மடங்கு அதிக எண்ணிக்கையிலான வீரர்களை கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எதிரிக்கு எதிராக அவர் தனது படையை அனுப்ப இருந்தார். அவர் தனது வீரர்களை கப்பல்களில் ஏற்றி எதிரியின் நாட்டிற்கு சென்று தனது வீரர்களையும் போர்க்கருவிகளையும் அங்கு இறக்கி வைத்தார். பிறகு அவர்கள் பயணம் செய்த அனைத்து கப்பல்களையும் எரித்து சாம்பலாக்குமாறு அவர் தன் படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார். முதல் போருக்கு முன் அவர் தன் வீரர்களை பார்த்து, உங்கள் கண்களுக்கு முன்னால் படகுகள் எரிந்து சாம்பலாவதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
நாம் வெற்றி பெற்றாலொழிய இங்கிருந்து நம்மால் உயிருடன் திரும்பிச் செல்ல முடியாது. நமக்கு வேறு வழி இல்லை, வெற்றி அல்லது வீர மரணம் என்று முழங்கினார். இறுதியில் அவர்கள் வெற்றி வாகை சூடினர். எந்தவொரு முயற்சியிலும் வெற்றி பெறுகின்ற ஒவ்வொரு நபரும் தன்னுடைய கப்பல்களை எரித்துவிட்டு பின்வாங்க செல்வதற்கான அனைத்து வழிகளையும் மூடிவிட வேண்டும். வெற்றி பெறுவதற்கு தேவையான கொழுந்து விட்டெறியும் ஆசையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதை உறுதி செய்வதற்கான ஒரே வழி அதுதான். வெற்றிக்கு அது மிகவும் இன்றியமையாதது. எனவே நண்பர்களே, நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் பின்வாங்குவதற்கான அனைத்து வழிகளையும் அடைத்து விடுங்கள். ஒருமுறை சிகாகோ நகரில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அதற்கு மறுநாள் காலையில் சில வணிகர்கள் அந்த தெருவில் ஒரு குருவாக நின்று கொண்டு எரிந்தது போக மிச்சமிருந்த தங்கள் கடைகள் புகைந்து கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தனர். கடைகளை மீண்டும் கட்டியெழுப்புவதா அல்லது சிகாகோ நகரை விட்டு வெளியேறி நாட்டின் வேறொரு செழிப்பான இடத்துல புதிதாக வியாபாரத்தை துவக்குவதா என்று தீர்மானிப்பதற்காக அவர்கள் குழுமியிருந்தனர். இறுதியில் அவர்கள் அனைவரும் சிகாகோவை விட்டு செல்வதென்று தீர்மானித்தனர், ஒரே ஒருவரை தவிர. சிகாகோவில் தங்கியிருந்து மீண்டும் தன் கடையை கட்டியெழுப்ப தீர்மானித்த வணிகர் தன் கடையின் எஞ்சிய பகுதிகளை சுட்டிக்காட்டி, நண்பர்களே, உலகிலேயே மிகப்பெரிய கடை ஒன்றை நான் இதே இடத்தில் உருவாக்குவேன், அது எத்தனை முறை எரிந்து சாம்பலானாலும் சரி என்று சபதம் செய்தார். இது நடந்தது 1871ஆம் ஆண்டு. அவரது கடை மீண்டும் கட்டப்பட்டது. அது இன்றும் நிலைத்து நிற்கிறது. மார்ஷல் ஃபீல்ட் பல்பொருள் அங்காடி என்ற அவரது கடை கொழுந்து விட்டெறியும் ஆசையின் சக்திக்கான மாபெரும் நினைவு சின்னமாக விளங்குகிறது. தன் சக வணிகர்கள் செய்ததைப் போல் அங்கிருந்து ஒடிப்போக மார்ஷல் ஃபீல்டு முடிவு செய்திருந்தால் வாழ்க்கை அவருக்கு சுலபமானதாக இருந்திருக்கும். வாழ்க்கை கடினமானதாகவும் எதிர்காலம் பிரகாசமின்றியும் இருந்த நேரத்தில் மற்ற வணிகர்கள் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு சுலபமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு இடத்தை தேடி சென்றனர். மார்ஷல் ஃபீல்டுக்கும் மற்ற வணிகர்களுக்கும் இடையேயான இந்த வித்தியாசத்தை நன்றாக குறித்து கொள்ளுங்கள். வெற்றியாளர்களை தோல்வியாளர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது இந்த வித்தியாசம்தான். பணத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வயது முதிர்ந்த ஒவ்வொரு மனிதரும் பணத்தின் மீது ஆசைப்படுகின்றனர். ஆனால் வெறும் ஆசை மட்டும் செல்வங்களை கொண்டு வராது. செல்வங்கள் மீது ஆழ்ந்த விருப்பம் கொண்டு அவ்விருப்பம் நம்மை தீவிரமாக ஆட்டிப்படைக்கும் ஒரு மனநிலையோடு அச்செல்வங்களை அடைவதற்கான திட்டவட்டமான திட்டங்களை வகுத்து தோல்வியை அங்கீகரிக்காத ஒரு விடாமுயற்சியுடன் அத்திட்டங்களை கடைபிடிக்கும் மனப்போக்குதான் செல்வங்களை கொண்டு வரும். பர்னிங் டிசைர், கொழுந்து விட்டெறியும் ஆசை. கொழுந்து விட்டெறியும் ஆசையை சொக்கத்தங்கமாக மாற்றுவதற்கான வழிமுறை 6 திட்டவட்டமான நடவடிக்கைகளை உள்ளடக்கியுள்ளது. நீங்கள் துல்லியமாக எவ்வளவு பணத்தை விரும்புகிறீர்களோ அதன் மீது உங்கள் மனதை நிலைப்படுத்துங்கள். எனக்கு ஏராளமான பணம் வேண்டும் என்று பொதுவாக கூறினால் போதாது. எவ்வளவு பணம் வேண்டும் என்பதில் திட்டவட்டமாக இருங்கள். நீங்கள் பெற நினைக்கும் பணத்திற்கு பதிலீடாக நீங்கள் எதை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை துல்லியமாக தீர்மானியுங்கள். ஒன்றை கொடுக்காமல் வேறொன்றை ஒருபோதும் பெற முடியாது. நீங்கள் விரும்புகின்ற பணத்தை எப்போது கைவசப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதற்கான ஒரு திட்டவட்டமான தேதியை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு சீரான திட்டத்தை உருவாக்கி உடனடியாக செயலில் இறங்குங்கள். அதற்கு நீங்கள் தயாராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உடனடியாக இத்திட்டத்தை செயல்படுத்துங்கள். இப்போது அவற்றை எழுத்தில் வடியுங்கள். நீங்கள் துல்லியமாக எவ்வளவு பணத்தை பெற விரும்புகிறீர்கள், எப்போது பெற விரும்புகிறீர்கள், அந்த பணத்திற்கு பதிலீடாக நீங்கள் எதை கொடுக்கவிருக்கிறீர்கள் ஆகியவற்றை ஒரு தெளிவான சுருக்கமான வாக்கியமாக எழுதி கொள்ளுங்கள். எந்த திட்டத்தின் வாயிலாக அந்த பணத்தை பெறவிருக்கிறீர்கள் என்பதையும் தெளிவாக விவரியுங்கள். நீங்கள் எழுதியுள்ள வாசகத்தை தினமும் 2 முறை உறக்க படியுங்கள். இரவில் உறங்கச் செல்வதற்கு முன்பு ஒரு முறையும் காலையில் எழுந்தவுடன் ஒரு முறையும் படியுங்கள். நீங்கள் அவ்வாறு படித்து வரும்போது ஏற்கனவே அந்த பணம் உங்கள் வசமாகிவிட்டதாக உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள், உணருங்கள், நம்புங்கள். மேற்கூறப்பட்ட 6 நடவடிக்கைகளில் உள்ள அம்சங்களையும் நீங்கள் வரிசையாக பின்பற்ற வேண்டியது முக்கியம். குறிப்பாக 6வது நடவடிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலை நீங்கள் பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியம். பணம் உங்களிடம் வருவதற்கு முன்பே
அது உங்கள் வசமாகிவிட்டதாக கற்பனை செய்வது இயலாத காரியம் என்று நீங்கள் கூறக்கூடும். உங்கள் கொழுந்து விட்டெறியும் ஆசை இங்கு உங்களுக்கு துணையாக வரும். உங்கள் விருப்பம் உங்களை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கும் அளவுக்கு நீங்கள் உண்மையிலேயே பணத்தை மிக ஆழமாக விரும்பினால் அதை நீங்கள் கைவசப்படுத்துவீர்கள் என்று உங்களை நம்ப வைப்பது உங்களுக்கு அவ்வளவு கடினமான செயலாக இருக்காது. பணத்தின் மீது ஆழ்விருப்பம் கொள்வதும் அதை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் என்று நம்பும் அளவுக்கு அதில் மிகவும் உறுதியாக இருப்பதும் தான் இங்கு உங்கள் இலக்கு. மனத்தின் செயல்பாடுகள் குறித்து நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் இந்த அறிவுறுத்தல்கள் நடைமுறைக்கு சாத்தியமற்றவையாக உங்களுக்கு தோன்றக்கூடும். 1870களில் அமெரிக்க வரலாற்றில் வெற்றிகரமாக விளங்கிய மனிதர்களில் ஒருவராக தன்னை உருவாக்கி கொண்ட ஆண்ட்ரூ கார்னகி எவ்வளவு சம்பாதித்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கு உதவக்கூடும். எக்கால ஒன்றில் ஒரு சாதாரண கூலியாளாக தன் வாழ்க்கையை துவக்கிய அவர் இக்கொள்கைகளை பயன்படுத்தி சுமார் $10 கோடி மதிப்பு வாய்ந்த சொத்துக்களை குவித்தார். இன்றைய நிலவரப்படி அதன் மதிப்பு சுமார் $2000 கோடி இருக்கக்கூடும். தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த 6 நடவடிக்கைகளையும் கவனமாக ஆராய்ந்து அவற்றை அங்கீகரித்துள்ளார் என்பதை அறிவது உங்களுக்கு மேலும் உதவக்கூடும். இந்த நடவடிக்கைகள் பணத்தை குவிப்பதற்கு இன்றியமையாதவை என்பதோடு மட்டுமல்லாமல் எந்தவோர் இலக்கை அடைவதற்கும் இன்றியமையாதவை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்கு எவ்வித கடின உழைப்பும் தேவையில்லை. நீங்கள் எதையும் தியாகம் செய்ய வேண்டியதும் இல்லை. இவற்றை செயல்படுத்துவதற்கு பெருமளவு கல்வி அறிவும் அவசியமில்லை. ஆனால் பணத்தை குவிப்பது தற்செயலானது அல்லது அதிர்ஷ்டவசமான என்று நம்மால் இருந்துவிட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தின் மீது ஆழ்விருப்பம் கொண்டு அதை நீங்கள் கைவசப்படுத்துவீர்கள் என்று உண்மையிலேயே நீங்கள் நம்பும் வரை செல்வங்களை பெருமளவில் உங்களால் ஒருபோதும் பெற முடியாது என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நண்பா, இந்த காணொளியின் இறுதியாக ஒரு வார்த்தை: எண்ணங்களே பொருட்களாக பரிணமிக்கின்றன. எண்ணத்தை மட்டும் மாற்று, எல்லாமே மாறிவிடும். நன்றி.